இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட்ஸ்மேன் 5 பார்ட் 2. சரி, நம்ம வெளியே வந்தோன்னே நிறைய பேர் விருந்துக்கு வந்திருக்காங்க. சரி, இதோ வரேன் பாருங்க. சரி, நான் கேம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்றதுல நிறைய பேர் இருந்தாங்கல்ல. எண்டர்மேன் அவன் பேர். சரி, நம்ம சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. கண்ணை மட்டும் பார்த்துக்கூடாது கைஸ். ஏன்னா அவன் நம்ம முதல்ல போய் நம்ம பொருள்னு இப்போ செத்தோம். எண்டர்மேன் தான் போட்டுட்டான். எப்போ இவ்வளோ பேர் செத்தானுங்க? மலையிலேயே உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமாம், மலையில் சாவணும். கண்ணை பார்த்தாதான் அவங்க வருவாங்க. நம்ம எஸ்பி மட்டும் தானே போயிருக்கு, வேறு எதுவும் போகல. ஐயோ, எத்தனை பேருங்க, இத்தனை பேர் வந்துக்கிட்டே இருந்தா நான் எப்படி அவங்கள அடிப்பேன்? கிரியேட்டிவ்லேயும் இப்படி அடி பண்ணுங்கடா. கிரியேட்டிவ்லேயும் அடிக்கத்தான் செய்வானுங்க. அடிக்க மாட்டாங்க. சரி, நான் ஏதாச்சும் இருங்க, நான் வுட்டை கலெக்ட் பண்ணி ஆக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டே அவனை நான் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறோம் கைஸ். இவனுங்களையே முடிச்சுட்டு பார்க்குறோம். ரொம்ப நேரம் ஆகும். போட்டோம் ஹெச்பி நம்மளை அடிக்கிறாங்க. ஆனால் கண்ணை பார்த்து தான் பண்ணேன். நீ கீழே முன்னே நம்ம அவனை அடித்தோம்னா அவங்க கோபம் வாங்க. ஒரு அடிச்சு இன்னொருத்தவங்க கோவப்படுவானா? இல்லை, ஒருத்தன் அவன் மட்டும்தான். ஏய், நம்மளுக்கு என்னமோ முட்டை கிடச்சிருக்கு. அது எண்டர் போச்சாண்டா. சரி, நம்ம யாருக்கண்ணையும் பார்க்க வேணாம் இப்போ. ஏன்னா நம்ம முதல்ல போய் நம்ம ஆக்ஸ் எடுத்துக்கணுங்க. ஆக்ஸ் எடுத்துட்டு கதையை முடிக்கிற பாருங்க. வந்து கூப்பிடுங்கடா. ஏய் ஏய், கதையும் கண்ணையும் பார்க்க வேணாம். ஆக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ கண்ணை பார்க்குறேன் பாருங்க. அவனை அடி அடி. மலையில் இவங்க செத்துருவாங்கன்னு சொன்னாங்க, இன்னும் சாவல. இவன் நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கியே. ப்ராக்டிக்கலாக இந்த கேமில் இருக்கக்கூடாது, எல்லாம் சீட்டிங். இன்னும் 2 பல் கிடச்சிருக்கு. இன்னும் அவங்களை காணுமே. 2 பேர் தான் இருக்காங்களா? கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அவங்களை தெளிடலாம். பின்னாடி வந்துட்டு போனாங்கடா. கண்ணை பாட்டான்டா. அடி 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 போட்டான்டே. சொன்னேன் அவனை போட்டு கூப்பிடலாம்டா. சரி, நான் அவங்களையெல்லாம் போட்டு கூப்பிட்றேன். ஹலோ கைஸ். எதுக்கு நான் ஹலோ கைஸுங்கிறேன்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, நம்ம அவங்க கதையை முடிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம டைம் ஆகிரும். அதனால நம்ம வீடு மாற்றணும் இன்னும். சரி, நம்ம வீடு மாற்றிட்டு உங்களை பார்க்குறேன். ஏதாச்சும் நல்ல இடத்த பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன். சரி, நான் வந்திருக்கும்போது நான் ஒரு அயன் பார்த்தேன். அந்த அயனை எடுத்துக்கலாம். நம்ம காப்பர்லாம் எதுக்குறா? எடுத்துக்கலாம்டா. அதுக்காக மடி வரணுமாடா? இந்த இடத்துல ஒரு அயன் இருக்கு. சரி, நான் அப்போலே இன்னொரு அயனும் பார்த்தேன். இங்கேயா தெரியலையே. ஆனால் நல்லா நிறைய இருந்துச்சு. இங்கேயா? இங்கேயும் இல்லை, எங்கேயோ பார்த்தேன். நீ பார்த்துருப்ப. அதை நம்ம இது தண்ணியில் குதிச்சு தான் பார்க்க முடியுமோ? சரி, இது இங்கேயா இருக்குமோ? இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இது காப்பர்ரா. காப்பரில் எடுத்துகிற டோர் செய்யறதுக்கு நம்ம வுட்டுக்கு போல காப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளோ காப்பர் போதும் டோர் செய்யறதுக்கு. சரி, நான்
சரி நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். சரி நான் அந்த அயன்லாம் எடுத்துட்டேன். சரி இந்த நைட் ஆயிடுச்சு, நான் எப்படியாச்சும் காலையில் ஆக்கிட்டு உங்களைய பார்க்குறேன். சரி மழை பேஞ்சு முடிஞ்சிருந்துச்சு. நிறைய மாரி எண்டர்மேன்லாம் இருந்தாங்க. அந்த இடத்துல சாம்பி எல்லாம் இங்கே வர்றாங்க. கிரீப்பர் வரான்டா, ஓடுறா. சாவடிக்குமே இந்த இடத்துல இன்னும் எண்டர்மேன் இருக்காங்கடா. உங்களை எல்லாம் போட்டுடுறேன். தண்ணியில் தள்ளி விட்டுரு, கண்ணை மட்டும் பத்தல பார்த்தான்டா. போச்சு. ஏ சரி பரவாயில்ல, இங்கே தான் நாங்கள் ரீச் பண்ணாவோம். ஏய் என்னடா இடம் இது? ஐயோ எந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்? சரி இருங்க நாங்கள் பார்த்துட்டு பார்க்குறேன். மறுபடியும் சரி நான் என் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். சரி இந்த நாயெல்லாம் கூட்டிகிட்டு நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஏய் நம்ம நாய் தாக்குதா? சரி இப்போ நான் எங்கள் இடத்துக்கு வழி உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரமாக போகலாம் பாருங்க. இப்படி போய் ஐயோ குதிரை எடுத்துக்கலாமா? ஆனால் நமக்கு சாடில் இல்லையே. சரி வந்து எடுத்துக்கலாம் போ. சரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி இருங்க நான் அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். சரி வேணாம். ஏய் எங்க அவடிக்கிறான். ஏன்னா நம்ம அவன் கண்ணை பார்த்துட்டோம். சரி நம்ம தண்ணிக்குள்ளே போயிடலாம். அவன் தண்ணிக்கு வரமாட்டான். முடிஞ்சா வாடா. ஏய் ரொம்ப மூங்காதரா. ஏய் நாய்க்குட்டியில பின்னாடி வந்துட்டுருக்குடா. ஏய் நாய்க்குட்டியே அவனை போட்டுரு. அவனை ப்ளீஸ் போட்டுரு எனக்காக. நம்ம நாய்க்குட்டி அவனை போட்டுருச்சு. சரி நான் அந்த இடத்துக்கு நம்ம நாய்க்குட்டி இதை போட்டுருச்சு. சரி அங்கே போகலாம். போட்டு அங்கே ஆல்ரெடி நாங்கள் ஒரு செஸ்ட் பண்ணி அங்கே வச்சிட்டோம். சரி இப்போ அந்த இடத்துக்கு இந்த இடமா அது? சரி இந்த இடத்துக்கு மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம நாய்க்குட்டி நம்ம கூட தான் வந்துட்டுருக்கு. நம்ம மேலே 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 நான் ஒரு அழகாக இருந்துச்சுங்க அந்த இடம். நல்லா பிளெயினாக இந்த மாதிரி பிளெயினாக தான் இருந்துச்சு. சரி நம்ம கோல் நிறைய தேவை. ஹெச்பிஎஸ் தேவை வரும். என்ன ஃப்ளோருக்கு இத்தனை கோல் இருக்குது நம்ம. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். டார்ச்சே இருக்குது. கேவுக்கு நாங்கள் அடுத்த பாட்டில் போகலாம். அந்த இடத்துல ஒரு வில்லேஜஸ் அவுட் போஸ்ட்டுன்ட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கும் நம்ம ஃபோர்த்து பார்த்தோம். தெரியல எத்தனை போகலாம். ஏதாச்சும் ஒரு பாட்டில் ஆனால் ஏதாச்சும் ஒரு பாட்டில் போயிடுவோம். சரி இந்த இடத்துல ஒரு பாதை ஒத்தையடி பாதையாட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் இப்படி போயிட்டு இருந்தோமா. அந்த இடத்துல செஸ்ட் தெரியுதா? அந்த செஸ்ட்டை நாங்கள் தான் வச்சோம். அதுதான் இனிமேல் நம்மளோட ரீஸ்பான் பிளேஸ். சரி நம்ம பெட்டை போய் அங்கே சீக்கிரம் ரீஸ்பான் பெயிண்ட்டை செட். அந்த இடத்துல யார் இருக்கான்னு தெரியுமாங்க? அந்த இடத்துல வில்லேஜஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அதான் இது தாங்க. சரி போதும், அந்த பக்கம் போவேன்னா பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். நம்ம நாய்க்கூட இங்கே தான் இருக்கு. இப்போது நம்மளோட பொருளை வந்து கொஞ்சம் இதில் போட்டுப்போம், செஸ்ஸில் போட்டு வச்சுப்போம். சேமாக்கெல்லாம் ஆட் பண்ணிப்போம். நிறைய கோல் கிடைக்குதுங்க. அண்ணா சரி நாங்கள் இடத்த மாற்றிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல பெரிய வீடாக கட்டலான்னு நினைக்கிறோம். இந்த எண்ணெய் முட்டையாட்டம் இருக்கு. இதை வச்சு இருங்க நான் ஒன்று ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என்னது இது? அப்போலே பண்ணும்போது அப்படி வந்துச்சு. சரி 2 எடுத்துக்கேன். சரி எடுத்துங்க. இது வந்து ஏதோ அந்த ஸ்பைடரோட குடல் பார்த்தீங்களாங்க. ஸ்பைடரோட குடல்லாம் இது என்ன டெலிபோர்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். என்னது இது? எங்க வந்திருக்கேன்? ஏய் டெலிபோர்ட் ஆகிட்டடா நீ. ஓ அந்த எண்டர்மேன் இருந்த பவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க.
சரி நம்மக்கிட்ட 2 முட்டை இருந்துச்சு, அந்த முட்டை எங்கே? அதான் ஒன்று டைப் பண்ண மாட்டீங்க. ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். வேணாண்டா. சரி நம்மக்கிட்ட நிறைய இருக்கே, அங்கே போ. ஐயா என்னது இது? தண்ணிக்குள்ளே போய் முக்கிட்டேன். தண்ணிக்குள்ளே போட்ட வரைக்கும் வந்துச்சுங்க ஐஸ் போட்டது. ஐயோ அவ்வளோ தூரம் போட்டுமா? நல்லா யூஸ் ஆகுதுங்க. ஆனால் இது நம்ம கேவில் இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா அதோ கதி தான். இந்த இடத்துல க்ரீப்பர் இருப்பான். இந்த க்ரீப்பர் கிட்ட இருந்து ஒரே ஹெச்பி தான் வந்திருக்கு. இது யூஸ் பண்ணோம்னா நம்ம வேற யாராவது போயிடுவோம். 4 ஹெச்பி இருந்துச்சு. நம்ம நாய் கூட்டமெல்லாம் நம்ம பின்னாடி. நம்ம டீமில் இப்போ 4 பேர் இருக்கோம். இப்போ இந்த நாய் கூட்டங்களில் 5 பேர் இருக்குன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். 4 பேர் தாண்டா இருப்போம். நாய் 3 இருக்கு. நம்ம நாய் 3 தான் இருக்கா? ஆமாம். சரி நாயில முதல்ல சிட்டு கொடுத்துரு, அப்புறம் மணி நம்ம பெண்ணே வந்துட்டுருக்கோம். கிராஃப்டிங் டேபிள் எங்கே? ஓஹோ நான் அங்கே சண்டை நான் அந்த இடத்துல அங்கேயே விட்டு வந்தேன். சரி நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் அங்கே போய் மடியை எட்டு வந்துடலான்டா. அங்கே ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குல்ல. இன்னும் கோழியெல்லாம் எட்டு வரணும். குதிரை இருக்கு. கோழி அங்கேயே விட்டுலாங்க. சரி குதிரை ஓட முடியாது. ஆமாம் சரி. ஆமாம் இன்னும் சின்ன வேலையெல்லாம் இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ தான் சொன்னேன். ஏய் நாய், இது என் பெட்டு. என் பெட்டில் நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம நாய் தானே கொண்டு போகுது. சரி நம்ம ஒரு 6 × 2 மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே திறந்துட்டா அந்த நாய் கீழே உழுவுல. ஓ அந்த சைடு இருக்குது. சரி இப்போ நான் போய் குதிரையை எடுத்துகிட்டு வர முன்னாடி இதை நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். இதுவும் நம்ம பின்னாடியே வந்துடும். நைட்டு மட்டும் ஆயிடக்கூடாது. ஓகே சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். எங்கடா இருக்குது? எங்கே இருக்குங்க? சரி நான் சீக்கிரமாக போய் பொருளை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். என்ன ஆச்சுடா? சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது இங்கே போச்சுங்க. நம்ம குதிரை செத்துருச்சு. ஏன்டா அந்த க்ரீப்பரை சும்மா விட்ட? அந்த க்ரீப்பரு சரி நம்ம போய் வேற ஒரு குதிரையை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குமா டெத்து கலெக்ட் பண்ணி அந்த இடத்த முடிச்சுட்ரு. நமக்கு டெத்து கொஞ்சம் இருந்துச்சுல்ல நம்மளுக்கு லெதராச்சும் அது கூத்துட்டு போயிருக்குது. என்ன போட முடியுது? ஓஹோ தூரமாக வந்து போட மாட்டானாமா. ஏய் இந்த இடத்துல ஒரு க்ரீப்பர் உன்னோட குதிரையை வந்து வெடிச்சு விட்ருக்கு. இவன் பாருங்க, எனக்கு இந்த கூலி அசிங்கமாக இருக்கே அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான். சரி நம்ம நிறைய டெட்டு கலெக்ட் பண்ணிட்டாதான் இந்த இடத்த அரைக்க முடியும். டெட்டுன்னு சொல்ல முடியாது, டெத்து. சரி நம்ம இன்னும் கலெக்ட் பண்ண. அவனா இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சா? ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அசிங்கமாக இருக்குது. 7 கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது கரெக்டாக இருக்கும். அதிகமாகவே எடுத்துட்டோம். எல்லா இடமும் எல்லாம் இப்போ கரெக்டாக சமமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் எடுத்து ஷேடில் தவிர மற்ற எல்லா பொருளும் எடுத்து செஸ்ட் கூட இந்த ஷேடில் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டால், நம்ம வீட்டில் அந்த இடத்துல ஒரு ட்ரேடர் வந்தான். அந்த ட்ரேடர் கதையை முடிச்சுட்டு இந்த ஷேடிலையும் லிஷியும் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் நடந்துச்சு. அந்த கோழியெல்லாம் மதியானம் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஷேடில் எடுத்துக்கோ. இந்த ஷேடில் தான். இது யார் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னு தெரியுமா? எங்கள் அண்ணன். அதாவது நம்ம பார்ட் 2ல் தனியாக போட்டிருப்போம். பார்ட் 1ல் தனியாக போட்டிருப்போம். எங்கள் அண்ணனும் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டான். அதனால் நான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது ஆல்ரெடி 64க்கு மேலே நான் சீடு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் எதுக்கு? ஐயோ சாரி, நாய்க்குட்டி இருந்தாலும் தள்ளிவிட்ருப்பேன். சரி இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஐயா இந்த ஃப்ளார்லாம் வேணாம், இது இங்கே வச்சுட்டு என்னடா இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலான்ட்டு. ஆமாம் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அந்த பில்லேஜர் அவுட் போச்சுருக்குல்ல, அதை பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். பார்ட் 2
பாட்டு இப்போ தானே நடத்திட்டு இருக்கிறோம். பார்ட் 3ல பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய். பாய்.